Good morning students. Now you have biology class. All of you take your zoology book. Unit 2 Human Reproduction. Unit 2 Human Reproduction. First introduction. Every organ system in the human body works continuously to maintain homeostasis for the survival of the individual. அதாவது ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா ஒரு சமநிலையை நம்ம உடம்புல உருவாக்குது. The human reproductive system is essential for the survival of the species. அதாவது ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக ஒன்றா இருக்குது. ஏன்னா ஸ்பீசிஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும்னா ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, an individual may live a long healthy life without producing an offspring, but reproduction is inevitable for the existence of a species. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஆஃப்ஸ்பிரிங்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்காம நல்ல ஹெல்த்தியான லைஃப் வாழ முடியும். ஆனால் அதோட அந்த ஜென்ரேஷன் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ கண்டிப்பாக என்ன வேணும்னா அதோட ஸ்பீசிஸ் அடுத்த ஆஃப்ஸ்பிரிங் உருவாக்கணும்னா கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் வந்து இம்பார்ட்டண்டான ப்ராசஸாக இருக்குது. இன்எவிட்டபிள்னா இம்பார்ட்டன்ட், இன்றியமையாதது அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு, த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹேஸ் 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ். Functions of reproductive system. Important questions. Functions of reproductive system: to produce the gametes, namely sperms and ova. அதாவது ஸ்பெர்ம்ஸ்னா விந்து, ஓவானா அண்டம். விந்தையும் அண்டத்தையும் உற்பத்தி பண்ணுறது தான் எதோட வேலை, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட வேலை. நெக்ஸ்ட்டு, டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் தீஸ் கேமெட். அப்படி உருவாக்கின கேமெட்ஸ்னா இனச்செல்கள். அந்த இனச்செல்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, கடத்துறது. சஸ்டெயின்னா தக்க வச்சுக்கிறது. இது ரெண்டு எதோட ஃபங்க்ஷன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன். டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப்ஸ்பிரிங். உள்ள வளர்ற எம்ப்ரியோவுக்கு தேவையான ஊட்டத்தை, நர்ச்சர்னா ஊட்டம், சாப்பாடை ப்ரொவைட் பண்ணுறது எதுனா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு, டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். உடம்புல மேல் ஹார்மோனான ஆண்ட்ரோஜனையும் ஃபீமேல் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணுறது எதுனா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது the four main functions are involved in reproductive system: to produce the gametes, namely sperms and ova, to transport and sustain these gametes, to nurture the developing offspring, to produce hormones. Next topic, major reproductive events in human beings. அதாவது ஹியூமன் பீயிங்ஸில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ்னா இனப்பெருக்க நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்டோஜெனிசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்ஸ்னா ஸ்பெர்ம் அண்ட் ஓவா, அது ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் கேமிட்டோஜெனிசிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் by spermatogenesis and oogenesis. Spermatogenesis means formation of sperm, oogenesis means formation of ovum. அப்ப ஸ்பெர்மும் ஓவமும் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் கேமிட்டோஜெனிசிஸ், இனச்செல் உருவாக்கம். நெக்ஸ்ட், இன்செமினேஷன். இன்செமினேஷன் மீன்ஸ் இன்னுனா உள்ளைன்னு அர்த்தம், சீமன் அப்படின்னா விந்து. அப்ப விந்த உள்ள செலுத்துற ப்ராசஸ் பேர் தான் என்னது, இன்செமினேஷன், விந்து உள்ளேற்றம் அப்படின்னு அர்த்தம். Transfer of sperm by the male into the female genetical tract. அதாவது மேலோட ஸ்பெர்மை ஃபீமேல் ஜெனட்டிக்கல் ட்ராக்ட்னா இனப்பெருக்க பாதை, இந்த மென்சஸ் வர்ற ஹோலில் இன்செக்ட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் இன்செமினேஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பை த மேல் இன்டு த ஃபீமேல் ஜெனட்டிக்கல் ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு, ஃபர்டிலைசேஷன். Fertilization, fusion of male and female gametes to form zygote called fertilization. Fertilizationங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ரெண்டு இனச்செல்களை ஃபார்ம் ஆகி, அதாவது ஃபியூசன் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் பேர் தான் ஃபர்டிலைசேஷன். நெக்ஸ்ட், cleavage. A rabbit mitotic divisions of the zygote which convert the single-celled zygote into a multicellular structure called blastocyst. Blastocyst கருக்கோளம். அப்ப
மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இணைஞ்சோன்னு ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் பேர் சைகோட். அந்த சைகோட் வந்து டிவிஷன் ஆகி உள்ள செல்ஸ் ஒரு 2 செல்ஸ் 4 டிவைட் ஆகும், 4 8 8 16 டிவைட் ஆகி கடைசியாக கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் பேர் பிளாஸ்டோசிஸ்ட், கருக்கோளம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இம்ப்ளான்டேஷன்னா அந்த உண்டாக்குன பிளாஸ்டோசிஸ்ட் கருவை யூட்ரஸில் பதிக்கிற ப்ராசஸ் பேர் தான் இம்ப்ளான்டேஷன், அப்படின்னா பதித்தல் அப்படின்னு அர்த்தம். அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் டு த யூட்ரைன் வால், யூட்ரஸில் ஏதாவது ஒரு பகுதியில் என்ன செய்யணும்னா அந்த உருவான ஃபீட்டஸை பிளாஸ்டோசிஸ்ட்டை என்ன செய்யணும், பதிய வைக்கணும். அப்போ தான் அந்த யூட்ரஸ் அந்த ஃபீட்டஸ் என்ன செய்யும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அபார்ட் ஆகி வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு பிளாசன்டேஷன்ங்கிறது தாய் சேய் இணைப்பு திசு உருவாகிறது. பிளாசன்டேஷன் formation of placenta, which is the intimate connection between fetus and uterine wall of the mother for exchange of nutrition. பிளாசண்டா எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபீட்டஸுக்கு மதரோட யூட்ரஸ் வால்லையும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் பிளாசண்டா. மதருக்கு ஃபீட்டஸ்க்கு இடையில நியூட்ரிஷன் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அந்த பிளாசண்டா யூஸ் ஆகுது. That process is placentation. அப்ப தாய் சேய் இணைப்பு திசு உருவாகுதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் castrulation, the process by which blastocyst is changed into a gastrula with 3 primary germ layer. இதுல என்ன செய்யுதுன்னா பிளாஸ்டோசிஸ்ட் வந்து மூணு அடுக்கு உள்ள லேயரா கேஸ்ட்ருலாவா மாறுது. மூவடுக்கு கோலம், கேஸ்ட்ருலானா மூவடுக்கு கோலம்னு அர்த்தம். அப்ப அதாவது 3 லேயர் உள்ள ஒரு அடுக்குகளா மாறுற ப்ராசஸ் பேரு கேஸ்ட்ருலேஷன். நெக்ஸ்ட் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னா உறுப்புகள் உருவாகுதல் அப்படின்னு அர்த்தம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் டிஷ்யூ, ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃப்ரம் 3 ஜெர்ம் லேயர். அந்த 3 லேயர் கேஸ்ட்ருலாவோட 3 லேயர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா அந்த 3 லேயர்ல இருந்து டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் அப்படியே கண்டினியூஸா ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் உள்ள குழந்தைக்கு. அப்போ ஆர்கன் டிஷ்யூ உருவானுச்சு. ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட்ல ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் சைகோட் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பிளாஸ்டுலாவா மாறுது. அதை யூட்ரைன் வால்ல இம்ப்ளான்டேஷன் நடக்குது. அப்புறம் பிளாசன்டேஷன் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கேஸ்ட்ருலேஷனுக்கு அடுத்து ஆர்கனோஜெனிசிஸ் ஃபீட்டஸ் கூடைய எல்லா உறுப்புகளும் ஃபார்ம் ஆகுது. பார்ச்சுரேஷன் அப்படின்னா மகப்பேறு, டெலிவரி பெயின் தான் என்னது பார்ச்சுரேஷன். எக்ஸ்பல்சன் ஆஃப் த ஃபீட்டஸ் ஃப்ரம் த மதர்ஸ் வூம் அப்படின்னா வூம்னாலும் ஒண்ணுதான், யூட்ரஸ்னாலும் ஒண்ணுதான். மதரோட யூட்ரஸ்ல இருந்து குழந்தை வெளியில வர்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்ச்சுரேஷன், டெலிவரி பெயின் அல்லது மகப்பேறு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லிசன், லுக் அட் யுவர் புக், பேஜ் நம்பர் 12. These functions are carried out by the primary and accessory reproductive organs. இந்த எல்லா ஃபங்க்ஷனும் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து, என்னென்ன ஃபங்க்ஷன்? Gametogenesis, insemination, fertilization, cleavage, implantation, placentation, castrulation, organogenesis, parturition. These functions are carried out by the primary and accessory reproductive organs. இந்த function எல்லாம் எது மூலமா நடக்குதுன்னா பிரைமரினா முதல்நிலை மற்றும் அக்சசரினா துணை இனப்பெருக்க உறுப்புகள் மூலமா நடைபெறுது. The primary reproductive organs, namely ovary and testis, underline the sentence. The primary reproductive organ, one word வரும். The primary reproductive organs, namely ovary and testis, are responsible for producing the ova and sperm respectively. அப்ப பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான ஓவரியும் டெஸ்டிஸ் தான். ஓவரி எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஓவம். டெஸ்டிஸ் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. Hormones secreted by the pituitary gland and the gonads help in the development of secondary sexual characteristics. இதில் ஹார்மோன்ஸ் அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட், கிளாண்டுக்கே ஹெட் யாருன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டில் உள்ள ஹார்மோன்ஸ் தான் என்னதுன்னா இந்த செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொனாட்ஸ் மீன்ஸ் ஸ்பெர்ம், ஓவம் அதாவது இனச்செல்கள், கேமெட்ஸ் தான் கொனாட்ஸ். ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னது? மீச முளைக்கிறது அந்த மாதிரி வர்றதெல்லாம் செகண்டரி செக்ஸுவல் மேமரி கிளாண்ட் டெவலப் ஆகுறது, இதெல்லாம் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும்.
மெச்சுரேஷன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்போ பிட்யூட்டரி கிளாண்டும் கொனாட்ஸ் தான் என்ன செய்யுதுன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ஃபுல்லாகவே ரெகுலேஷன் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷனை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா இந்த ரெண்டும் தான். நெக்ஸ்ட்டு த அக்சசரி ஆர்கன்ஸ் ஹெல்ப் இன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டு சஸ்டெயின் த கேமெட்ஸ் அண்ட் டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங். இந்த அக்சசரி ஆர்கன்ஸ்னா துணை ஆர்கன்ஸ் இருக்கா, ரீப்ரொடக்டிவோட அக்சசரி ஆர்கன்ஸ் ஹெல்ப் இன் டிரான்ஸ்போர்ட், அதாவது உள்ள கேமெட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணது, சஸ்டெயின்னா தக்க வச்சுக்கிறது, உள்ள வளர்ற ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு தேவையான ஊட்டம் சாப்பாடை கொடுக்கறது, இது எல்லாமே அக்சசரி ஆர்கனோட ஃபங்க்ஷன். Next topic human reproductive system. The male reproductive system comprises of male reproductive systemத்துல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னா pair of testes. அப்படின்னா டெஸ்டஸ்ங்கிறது விந்தகம், அதாவது இந்த பார்ட்டுக்கு பேர் தான் என்னதுன்னா டெஸ்டஸ். அப்போ ஒரு பேர், அதாவது ரெண்டு சைடுமே என்ன செய்யும்னா ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அக்சசரி டக்ட்ஸ் அப்படின்னா துணை நாளங்கள் அப்படின்னு அர்த்தம். கிளான்ஸ் சுரப்பிகள். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியானா வெளிப்புறமா உள்ள இனப்பெருக்க பாதை அப்படின்னு அர்த்தம். த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கம்ப்ரைஸ் ஆஃப் அ பேர் ஆஃப் டெஸ்டஸ், அக்சசரி டக்ட்ஸ், கிளான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. Testes is a primary male sex organs. Underline the sentence. Testes is a primary male sex organs. A pair of ovoid bodies lying in the scrotum. அதாவது ஸ்க்ரோட்டம்ங்கிறது விதைப்பை. விதைப்பையில் என்ன இருக்கு? ஸ்க்ரோட்டம்ங்கிறது விதைப்பை. அப்போ டெஸ்டஸை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்க்ரோட்டம். அப்போ இந்த பார்ட் பேர் தான் ஸ்க்ரோட்டம். டெஸ்டிஸை கவர் பண்ணி உள்ள பைக்கு பேர் தான் ஸ்க்ரோட்டம் அப்படின்னா விதைப்பை. டெஸ்டிஸ்ங்கிறது விந்தகம், விந்தகத்தை சுற்றி உள்ளது ஸ்க்ரோட்டம் விதைப்பை. நெக்ஸ்ட் த ஸ்க்ரோட்டம் is a sac of skin that hangs outside the abdominal cavity. ஸ்க்ரோட்டம் விதைப்பை பார்க்கறதுக்கு ஒரு பை போல அமைப்பா, அது ஸ்கின்னால சூழப்பட்டு வயிற்று பகுதியோடு இணைந்து காணப்படும். நெக்ஸ்ட் சின்ஸ் viable sperms cannot be produced at normal body temperature. வயபிள் ஸ்பெர்ம்ஸ் மீன்ஸ் நல்ல வீரியமான ஸ்பெர்ம்ஸ் விந்தணுக்களை நார்மல் பாடி டெம்பரேச்சரில் உருவாக்க முடியாது. அதனால என்ன செய்யணும்னா நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸை விட 2-3 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன செய்யும்னா வயபிள் ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகும். ஆனால் வயபிள் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நார்மல் டெம்பரேச்சரை விட பாடி டெம்பரேச்சரை விட 2 or 3 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கணும். The scrotum is placed outside the abdominal cavity to provide a temperature 2 to 3 degree Celsius lower than the normal internal body temperature. அப்போ scrotum தான் என்ன செய்யுதுன்னா scrotum இந்த பார்ட்ல உள்ள ஸ்க்ரோட்டம் நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ஒரு 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் கம்மியா எங்கே கொடுக்குது? டெஸ்டஸ்க்கு கொடுக்குது. அப்படி டெஸ்டிஸ்க்கு கொடுக்கும்போது தான் என்ன செய்யும்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட் thus the scrotum acts as a thermoregulator for spermatogenesis. Spermatogenesis means formation of sperm. அப்போ ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு ஸ்க்ரோட்டம் விதைப்பை எப்படி இருக்குன்னா வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தக்கூடியதா இருக்கு, தெர்மோரெகுலேட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ஈச் டெஸ்டிஸ் இஸ் கவர்டு பை an outermost fibrous tunica albuginea. அதாவது ஒவ்வொரு டெஸ்டிஸும் ஒரு ஃபைபர்ஸ் நாராலான ஒரு லேயரால சூழப்பட்டிருக்கு. அந்த லேயர் பேரு டியூனிகா அல்புஜினியா. 200 to 500 லோபியூல்ஸ் அப்படின்னா கதுப்புகளா இருக்கு. அப்ப இந்த டியூனிகா ஒவ்வொரு டெஸ்டிஸ்லையும் எவ்வளவு லோபியூல்ஸ் இருக்குன்னா 200 to 500 லோபியூல்ஸ் கதுப்புகள் இருக்கு. Each containing 2 to 4 highly coiled testicular tubules or seminiferous tubules. அப்ப ஒவ்வொன்றையும் 2ல இருந்து 4 வரைக்கும் என்ன இருக்குன்னா ஹைலி காயில்டு நல்ல மசில்ஸாலான செமினிபரஸ் டியூபிள்னா விந்தக குழல்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். டெஸ்டிஸ் இருக்கு. டெஸ்டிஸ் வந்து ஃபைபர்ஸ் லேயரான டியூனிகா அல்பிஜினியால சூழப்பட்டிருக்கு. அதுல ஒவ்வொரு இதுலையும் 200 to 500 லோபியூல்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு லோபியூல்ஸ்லையும் 2 to 4 டெஸ்டிகுலர் சின்ன அதுல இருந்து சின்ன குழல்கள் இருக்கு. அந்த குழல்களுக்கு பேரு செமினிபெரஸ் டியூபியூல் விந்தக குழல்கள் அப்படின்னு அர்த்தம்.
Next, these highly convoluted tubules which form 80% of the testicular substance are the site for sperm production. அந்த convoluted tubule இருக்குன்னு படிச்சோம்ல, அந்த tubuleல தான் எது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா sperm ப்ரொடியூஸ் ஆகிற இடமா, சைட்னா இடமா எது இருக்குதுன்னா இந்த highly convoluted testicular tubules இருக்கு. Next, the stratified epithelium of the seminiferous tubule is made up of two types of cell. Stratified na அந்த seminiferous tubule na விந்தக குழல்கள்ல வரி வரியாலான எபிதீலிய திசு. stratified epithelium na வரி வரியா என்ன டிஷ்யூ இருக்குன்னா எபிதீலிய திசு இருக்கு. அந்த எபிதீலிய திசுவை ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் செர்டோலை செல்ஸ் ஆர் நர்வ் செல். அப்படின்னா சின்ன செர்டோலை செல்ங்கிறது இளம் செல்கள் அப்படிங்கிறது மாதிரி வரும். அண்ட் ஸ்பெர்மட்டோஜெனிக் செல் ஆர் மேல் ஜெர்ம் செல். ஸ்பெர்மட்டோஜெனிக்னா முதல்நிலை விந்து செல்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், செர்டோலை செல்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ் அண்ட் அனதர் டைப் ஸ்பெர்மட்டோஜெனிக்ஸ் ஆர் மேல் ஜெர்ம் செல்ஸ். செர்டோலை செல்ஸ் ஆர் elongated and pyramidal and provide nourishment to the sperm till maturation. அப்ப செர்டோலை செல் வந்து பார்க்கிறதுக்கு நல்ல நீளமா இருக்கு. அது என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஸ்பெர்ம் உள்ள வளர்ற ஸ்பெர்முக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொவைட் பண்றது. நரிஷ்மெண்ட்னா ஃபுட்டை ஃபீட் பண்றது எதுனா செர்டோலை செல். ஸ்பெர்முக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ற செல் செர்டோலை செல். They also secrete inhibin, a hormone which is involved in the negative feedback control of sperm production. What is inhibin? Repeated கேக்குற கொஸ்டின். அப்படி என்ன எழுதணும்னா the sertoli cells secrete the hormone inhibin. This hormone involved in the negative feedback control of sperm production. அப்ப sperm production அப்ப ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் எதுனா inhibin. This hormone secreted by sertoli cells. Next, spermatogenic cell அப்படின்னா முதல்நிலை விந்து செல்கள் சொல்லியிருக்கேன். Divide meiotically and differentiate to produce spermatozoa. அப்ப spermatogenic cell வந்து meiotic division நடந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா spermatozoa-வை ப்ரொடியூஸ் பண்ணுது. Next, industrial cells are Leydig cells are embedded in the soft connective tissue surrounding the seminiferous tubule. அப்ப விந்தக குழல்களை சுத்தி என்ன பதிந்து எம்பட்டட்னா பதிந்து காணப்படுது. எந்த செல்கள் பதிந்து காணப்படுதுன்னா இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆர் லீடிக் செல். அப்படின்னா இண்டஸ்ட்ரியல்னா இடையீட்டு செல்கள் செமினிபெரஸ் டியூபியூல்ஸ் சூழ்ந்து என்ன செய்யுதுன்னா காணப்படுது. These cells are endocrine in nature and secrete androgen, namely the testosterone hormone which initiate the process of spermatogenesis. அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் செல் தான் எந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது? ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோன் தான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ப்ராசஸை தொடங்கி வைக்குது. ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். இண்டஸ்ட்ரியல் செல் எதை செக்ரீட் பண்ணுது? ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ப்ராசஸை தொடங்கி வைக்குது. நெக்ஸ்ட், these cells are endocrine in nature and are characteristic features of the testes of mammals. இந்த ஹார்மோன்ஸ் என்ன செய்யுதுன்னா எண்டோகிரைன்னா நாளமுள்ள ஹார்மோனா இருக்கு. இது டெஸ்டஸ் கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட், அதர் இம்யூனாலஜிக்கலி காம்பனன்ட் செல்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட். அப்ப செமினிபெரஸ் டியூபியூல்ல இம்யூனாலஜிக்கல்னா நோய் தடைக்காப்பு, அதாவது எந்த நோயும் அஃபெக்ட் பண்ண விடாம பாத்துக்கிற செல்ஸும் எதுல இருக்குன்னா செமினிபெரஸ் டியூபியூல்ல இருக்கு. அதர் இம்யூனாலஜிக்கலி காம்பனன்ட் செல்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட். நெக்ஸ்ட், கிரிப்டோகிரிசம். லுக் அட் யுவர் புக். கிரிப்டோகிரிசம், the failure of one or both testes to descend down into the scrotal sac, it's known as cryptochrysum. cryptochrysumனா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கேன். டெஸ்டிஸ்ங்கிறது டெஸ்டஸ், இந்த ரெண்டு சேர்ந்தா டெஸ்டஸ். இந்த ரெண்டு சைடு இந்த மாதிரி டெஸ்டஸ் இருக்கு. அந்த டெஸ்டஸ் என்ன செய்யுதுன்னா வளர்ந்து ஸ்க்ரோட்டம்னா விதைப்பையில இறங்காம வயிற்று பகுதியோட நின்றுச்சுன்னா என்ன செய்யும்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் கிரிப்டோகிரிசம் அப்படின்னு அர்த்தம். It occurs in 1 to 3% of newborn males. இது பெரும்பாலும் 1-3% வரைக்கும் பிறந்த மேல் பேபிஸ்க்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. A surgical correction at a young age can rectify the defect. Else these individuals may become sterile and are unable to produce viable sperms. அப்ப சின்னதிலே பார்த்து என்ன செய்யணும்?
அப்போ ஸ்க்ரோட்டத்தில் டெஸ்டஸ் இருக்குதான்னு சின்ன பிள்ளையிலே கண்டுபிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் இருக்குது, அது பண்ணால் என்ன செய்யும்னா அந்த ஸ்க்ரோட்டத்தில் வந்து டெஸ்டஸ் கீழே இறங்கி வந்துடும். அப்படி நம்ம கண்டுக்கிறாமல் விட்டோம்னா என்ன செய்யும்னா அந்த மாதிரி வர்ற மேல் பேபிஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஸ்டெரைல்னா அவங்களால குழந்தைகளை உருவாக்க முடியாது. பிகாஸ் அன்னேபிள் டு ப்ரொடியூஸ் வயபிள் ஸ்பெர்ம்ஸ். வயபிள் ஸ்பெர்ம்ஸ்னா நல்ல வீரியமான ஸ்பெர்மை அவங்களால உருவாக்க முடியாது. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் கிரிப்டோகிரிசம். Next topic, the accessory ducts associated with the male reproductive system include reed testis, vasa efferentia, epididymis and vas deferens. These are the accessory ducts associated with male reproductive system. இது 2 மார்க்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின். What are the ducts associated with male reproductive system? The accessory ducts associated with the male reproductive systems are reed testis, vasa efferentia, epididymis and vas deferens. These are the accessory ducts. Next, the seminiferous tubula, each lobule converge to form tubules rectus that convey sperms into the reed testis. அப்போ செமினிஃபெரஸ் டியூபியூல்ல இருந்து என்ன செய்யுதுன்னா மெசேஜை ரீட் டெஸ்டிஸ்க்கு பாஸ் பண்ணுது. செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் எங்கே இருக்கு? இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ங்கிறது இந்த பார்ட்டு இந்த விந்தக குழல் வழியா என்ன செய்யுதுன்னா ரீட் டெஸ்டிஸ்க்கு ஸ்பெர்மை பாஸ் பண்ணுது. ரீட் டெஸ்டிஸ்ங்கிறது இது செமினிஃபெரஸ் டியூபியூல். இது வழியா இந்த ரீட் டெஸ்டிஸ் பார்ட்டுக்கு ஸ்பெர்மை பாஸ் பண்ணுது. The reed testis is a tubular network on the posterior side of the testis. அதாவது இந்த ரீட் டெஸ்டிஸ் இந்த வலைப்பின்னல் மாதிரி உள்ள பார்ட் அதாவது எப்படி இருக்குன்னா ரொம்ப நெட்வொர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப டியூபுலார் குழல்கள் வந்து ரொம்ப நெருங்கி இணைந்ததாக காணப்படுது. இது டெஸ்டிஸ்க்கு பின்புறத்தில் இருக்கு அப்படின்னு இருக்கு. ரீட் டெஸ்டிஸ் வந்து ரொம்ப நெட்வொர்க் ஃபார்ம்ல இருக்கு. இது present in the posterior region of the testis. Next, the reed testis. The sperms leave the reed testis and enter into the epididymis through vasa efferentia. Sperms எங்கிருந்து டெஸ்டிஸ்ல இருந்து the sperms leave the testis. டெஸ்டிஸ்னா விதைப்பையில இருந்து ஸ்பெர்ம் லீவ் ஆகி எங்கே போகுதுன்னா ரீட் டெஸ்டிஸ்க்கு போகுது. அதாவது இந்த சின்ன குழல் வழியா போய் இந்த நெட்வொர்க் வழியா போய் நெக்ஸ்ட் வாசா எஃபரன்சியா அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர். அப்போ டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகி ரீட் டெஸ்டிஸ்னா இந்த குழல்கள் வழியா கடந்து எப்படி போகுதுன்னா நெக்ஸ்ட் இந்த குழல்கள் வழியா வாசா டிஃபரன்சஸ்க்கு போகுது. டெஸ்டிஸ்ல உருவாகிற ஸ்பெர்ம் ரீட் டெஸ்டிஸ் வழியா போய் வாசா எஃபரன்சியாவுக்கு போகுது. நெக்ஸ்ட், the epididymis is a single highly coiled tube that is temporarily store the spermatozoa and they undergo physiologically maturation and acquire increased motility and fertilizing capacity. எபிடைமிஸ்ல தான் அதாவது ரீட் டெஸ்டிஸ்ல இருந்து வர்ற ஸ்பெர்ம் எபிடைமிஸ்க்கு போகுது. வாசா எஃபரன்சியா வழியா எபிடைமிஸ்க்கு போகுது. டெஸ்டிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகி ரீட் டெஸ்டிஸ்ல வருது. ரீட் டெஸ்டிஸ்ல வந்து ரீட் டெஸ்ட்னா இந்த சின்ன குழல்கள் இது வழியா வாசா எஃபரன்சியா வழியா எங்கே போகுதுன்னா எபிடைமிஸ்க்கு போகுது. இந்த எபிடைமிஸ்ல தான் என்ன செய்யுதுன்னா மெச்சூர் ஆகுறது, ஃபுல்லா ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகுறது, மோட்டிலிட்டி கெப்பாசிட்டினா அது மூவ் ஆகிற தன்மை எல்லாமே அதுக்கு உருவாகிறது எந்த இடம்னா எபிடைமிஸ்ல தான் அது கிடைக்குது. வாஸ் டிஃபரன்ஸ்ல கிடைக்குது. Next, the epididymis leads to vas deferens and join the duct of seminal vesicle to form the ejaculatory duct which passes through the prostate and open into the urethra. Next என்ன செய்யுது? அந்த எபிடைமிக்ஸ் வந்து யூரித்ரால போய் ஓப்பன் ஆகும். யூரித்ராங்கிறது அந்த யூரின் போற இடம், ஸ்பெர்ம் போற இடம் எல்லாமே அந்த யூரித்ரா வழியா தான். யூரித்ரால போய் என்ன செய்யுதுன்னா ஓப்பன் ஆகுது. திஸ் இஸ் யூரித்ரா. இது வழியா தான் ஸ்பெர்ம் என்ன செய்யும்னா வெளியாகும். ஸ்பெர்ம் யூரின் எல்லாம் இந்த ஹோல் வழியா தான் வெளியே வரும். நெக்ஸ்ட்,
The urethra is a terminal portion of the male reproductive system and it is used to convey both urine and semen at different time. அப்ப இந்த யூரித்ராங்கிறது இந்த டியூப்க்கு பேர் தான் யூரித்ரா. இதுல சீமனும் வரும் யூரினும் வரும். சீமன்னா ஸ்பெர்ம், யூரின் ரெண்டுமே இந்த ஹோல் வழியா தான் பாசஸ் ஆகி வருது. ஆனா ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைம்ல வருது. Next, it originates from the urinary bladder and extends through the penis by the external opening called urethral meatus. கிட்னி அதாவது கிட்னி வந்து யூரினரி பிளாடர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்து முடியுதுன்னா யூரித்ரால முடியுது. இந்த இடத்துல தான் both semen and urine pass this way. Next, the accessory glands of the male reproductive system include pair of seminal vesicle and pulbourethral gland and also called Houber's gland அப்ப accessory glandsல male reproductive system இதுவும் இம்பார்ட்டன்டான question. The male reproductive system include accessory glands are seminal vesicle, pulbourethral gland and progestate gland. Pulbourethral gland also called as Cowper's gland. Important one word. Pulbourethral gland also called as Cowper's gland. The seminal vesicle secrete an alkaline fluid called seminal plasma containing fructose, sugar, ascorbic acid, prostaglandins and coagulating enzyme called vesiculase which enhance sperm motility. அப்ப செமினல் வெசிக்கிள்ங்கிறது இந்த பார்ட்ல ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஆல்கலின் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகுது. நாட் ஹார்மோன், ஆல்கலின் ஃப்ளூயிட். அது ஒயிட் கலர்ல இருக்கு. அந்த சீமன்ல என்னென்ன இருக்குதுன்னா பிளாஸ்மா, சீமனோட பிளாஸ்மால ஃப்ரக்டோஸ், சுகர், அஸ்கார்பிக் ஆசிட், ப்ரொஜெஸ்டோகிளாண்டின்ஸ், கோயாகுலேட்டிங் என்சைம் பேரு வெசிகுலேஸ். அந்த என்சைம் தான் என்ன செய்யும்னா ஸ்பெர்முக்கு மோட்டிலிட்டியை வழங்குது, அதாவது நகர்ற தன்மையை வழங்குது. The pulbourethral glands are inferior to the progestate and the secretion also help in the lubrication of the penis. Pulbourethral gland எங்க இருக்குன்னா அதாவது இன்ஃபீரியர்னா கீழ்ப்பகுதியில் இருக்கு. இது ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த பீனிஸ் பார்ட்டுங்கிறது நடுவில் வர்ற சென்ட்ரல் பார்ட்டு, அது சுருங்கி விரிகிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், the progestate encircle the urethra and is just below the urinary bladder and secretes slightly acidic fluid that contain citrate, several enzyme and progestate specific antigen. இப்ப இந்த ப்ரொஜெஸ்டேட் என்ன செய்யுதுன்னா யூரித்ரானா இந்த யூரித்ரா பகுதியை, யூரித்ரானா ஏற்கனவே யூரின் வர்ற ஹோல் படிச்சான், இதை சுத்தி வருது. நெக்ஸ்ட், semen or seminal fluid is a milky white fluid which contains sperm and the seminal plasma. சீமன் அதாவது சீமன்ங்கிறது ஸ்பெர்ம். சீமன் இங்கே வெளியே தான் பாஸ் ஆகி வெளியே வரும். சீமன்ல என்னென்ன இருக்குன்னா சீமன்ங்கிறது விந்து அப்படின்னு அர்த்தம். சீமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட், இதுக்கு பேரு. பார்க்கறதுக்கு மில்கி ஒயிட் பால் போன்ற கலர்ல இருக்கும். இதுல என்ன இருக்குன்னா ஸ்பெர்ம்ஸ் இருக்கு. ஸ்பெர்ம் பிளஸ் பிளாஸ்மா ரெண்டு இருக்கு. அந்த செமினல் பிளாஸ்மா, அதுல உள்ள பிளாஸ்மால என்ன இருக்குன்னா செமினல் வெசிக்கிள், progestate gland and the pulbourethral gland. Next, the seminal fluid act as the transport medium, provide nutrition, contains chemical that protect and activate the sperm and also facilitate the movement. அப்ப செமினல் fluidல உள்ள அந்த ஒயிட் கலர்ல உள்ள லிக்யூட் என்ன செய்யுதுன்னா ஸ்பெர்மை வந்து மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு இடத்துல இருந்து மோட்டிலிட்டி பவரை கொடுக்கறது, அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை வழங்குறது, இது எல்லாமே ஸ்பெர்ம்ல உள்ள செமினல் பிளாஸ்மா பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட், இந்த பீனிஸ்ங்கிறது இந்த பார்ட். பீனிஸ் இஸ் மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. பீனிஸ் தான் மேலுக்கு வந்து வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பா இருக்கு. இட் ஃபங்க்ஷனிங் அஸ் அ கப்புலேட்டரி ஆர்கன். இதுதான் கப்புலேட்டரிங்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கோட கப்புலேட்னா இணையிற பகுதியா இருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஸ்பெஷல் டிஷ்யூ தட் ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் பீனிஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்செமினேஷன். அப்ப இந்த இதுல மட்டும் அந்த பீனிஸ் மட்டும் ஸ்பெஷல் டிஷ்யூவால ஆனது. சாஃப்டா இருக்கு இந்த இடத்துல உள்ள டிஷ்யூ. எதுக்குன்னா
ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்போ இந்த பீனிஸ் வழியாக தான் உள்ள இன்செமினேஷன் ப்ராசஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல ஸ்பெர்மை என்ன செய்ய முடியும், பாஸ் பண்ண முடியும். அதனால இந்த பீனிஸ் டிஷ்யூ வந்து ஸ்பெஷல் மசில்ஸால் ஆனது. த enlarged end of the penis called gland penis is covered by a loose, enlargedனா இந்த பகுதிக்கு தான் ஃபுல்லா. The enlarged end of penis called glans penis is covered by a loose fold of skin called foreskin or prepuce. அதாவது எண்டில் உள்ள ஸ்கின், அதாவது இந்த எண்டு பகுதியில் பீனிஸோட எண்டு பகுதியில் உள்ள ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் என்ன செய்யும்னா இன்செமினேஷன் ப்ராசஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கின்க்கு பேர் ஃபோர்ஸ்கின் ஆர் prepuce. Okay students, today's class over. We will see the next class, female reproductive system. Thank you.